வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன்ல நம்ம சின்னதா ஒரு 2 லைன்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி மிகப்பெரிய பெனிஃபிட்டை நம்ம வந்து எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரே அக்கௌண்டன்ட் அந்த பிசினஸ் உடைய மல்டிபிள் கம்பெனி டேட்டாவை ஓபன் பண்ணி என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு டைம் நம்ம ஓபன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக டேலி ஓபன் பண்ணும்போதே என்னென்ன கம்பெனிஸ் வந்து தேவையோ அது எல்லாமே அவர் கேட் ஆஃப் டேலி ஸ்கிரீனுக்கு லிஸ்ட்ல கொண்டு வந்துருவாரு. எந்த கம்பெனி இப்ப ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆக்டிவ் கம்பெனியை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கம்பெனியுடைய கேட் ஆஃப் டேலி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. பட் கேட் ஆஃப் டேலில எந்த கம்பெனி நேம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு ஷோ ஆகாது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து வவுச்சர் ரெக்கார்ட் பண்றோம், தென் ரிப்போர்ட் பாக்குறோம் அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய சென்டர்ல நம்ம வந்து எந்த கம்பெனியோடைய வவுச்சர் அல்லது எந்த கம்பெனியுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேட் ஆப் டேலியில நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல வெறும் 2 லைன்ல நீங்க ப்ரோக்ராம் நீங்க பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஈஸியா எந்த கம்பெனி வந்து ஆக்டிவ் கம்பெனி அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சிம்பிளி நீங்க வந்து டிடிஎல் டெவலப்பர் ஓபன் பண்ணிக்கிறீங்க. இந்த டிடிஎல் டெவலப்பர் நம்ம ஃப்ரீயாவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தின செஷன்ஸ் வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நாம ஒரு டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஓபன் பண்ணுவோம். டெஃபினிஷன்ஸ் ஓபன் பண்ணும்போதே நான் வந்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் மாடிஃபையர் சிம்பிள் நான் வந்து இங்க கொடுக்குறேன். இது வந்து டெஃபினிஷன் மாடிஃபையர். ஆட்ரிபியூட் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியா இருக்கு. பட் இது வந்து ஒரு டெஃபினிஷனை நம்ம வந்து மாடிஃபை பண்ண போறோம், ஒரு மெனு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனை மாடிஃபை பண்றேன் அப்படின்னா ஆஷ் சிம்பிள் அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன் மாடிஃபையர் சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த மெனுவை நீங்க வந்து மாடிஃபை பண்ண போறீங்களோ அந்த மெனுவை நீங்க இங்க டைப் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் வந்து கேட் வேர் டேலி ஸ்கிரீனை தான் நான் மாடிஃபை பண்ண போறேன். ஸோ என்ன சார் நான் மாடிஃபை பண்ண போறேன், டைட்டில் அப்படிங்கிறத நான் வந்து மாடிஃபை பண்ண போறேன். ஸோ டைட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணணும். டபுள் டாலர் சிம்பிள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கால் டவுன் ஆகும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் நம்மளுக்கு வரும். இதுல நீங்க கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இங்க லிஸ்ட்ல வருது. இதை நீங்க டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணி என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ப்ராப்பரா நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபைல், அதாவது ஒரு ஃபோல்டர் நேம், சரி ஒரு ஃபைல் நேம் நீங்க கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நான் சிஎம்பி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை தான் நான் டேலியில கான்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ ப்ராப்பரா நீங்க சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டேலியை ஓபன் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல இருந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா டிடிஎல் மேனேஜர் ஓபன் ஆகும். அதர்வைஸ் F1 கொடுங்க. இதுல டிடிஎல் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்க மேனேஜ் லோக்கல் டிடிஎல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிடிஎல் கான்ஃபிகர் பண்றதுக்கான ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. ஸோ இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனி நேம் வந்து உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆகும். நான் சிஎம்பி நேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க செக் பண்ணுங்க, ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இங்க நம்மளுக்கு அந்த எரர் என்ன அப்படிங்கிறத காட்டும். இப்ப எரர் எதுவுமே இல்லை. அப்படியே சிம்பிளி நம்ம எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா எந்த கம்பெனி இங்க ஆக்டிவ்ல இருக்கோ அந்த கம்பெனியோடைய டேட்டா நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட் ஆஃப் டேலி ஸ்கிரீனோட டைட்டில்லே நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வேலன் இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட் மாறிட்டு இப்போ நம்ம வந்து F3 கொடுத்து நான் வந்து வேற ஒரு கம்பெனி செலக்ட் பண்றேன், ஆக்டிவ் பண்றேன். அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த கம்பெனியோட நேம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. கிளிக் பண்ணியும் நீங்க வந்து கம்பெனி நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த கம்பெனி ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட் ஆஃப் டேலி அந்த டைட்டிலுக்கு பதிலாக நீங்க வேற ஒரு டைட்டில் நீங்க இப்படி சிம்பிளா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சேனல்ல இருந்து கண்டக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆன்லைன் டியூட்டோரியல் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. நான் இமீடியட்டா கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ல உங்களுக்கு மெயினா 3 ஷீட் வந்து உங்களுக்கு இங்க ஓப்பன்ல இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து டிடிஎலோடைய பேசிக். ஸோ டிடிஎலோடைய அதாவது ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ இதுல உங்களுக்கு வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவேன். தென் ஏதாவது சாம்பிள் கோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாம்பிள் கோடுக்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க சாம்பிள் கோடு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். தென் நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த ஒரு லைவ் செஷனுக்கான ரெக்கார்டிங்ஸ் அந்த டுட்டோரியல்ஸும் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன்.
இது வந்து நம்ம கோடிங்க ப்ராப்பரா நான் வந்து டீகோட் பண்ணியிருப்பேன். அதாவது கோடிங்க நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுக்கான சாம்பிள் கோட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எந்தெந்த கோட் வைஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாம பார்த்த இந்த பேசிக்ஸ்ல நம்ம கான்செப்ட் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான ப்ராப்பர் கோடிங் உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் லைவ் செஷன்ல நம்ம ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு செஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஸ்ட்ரீட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க மோர் தென் 120 ஷார்ட்கட் கீஸ், அதாவது டிடிஎல் டெவலப்பர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதனால நீங்க டெவலப்பரை ப்ராப்பரா நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸியா நீங்க டெவலப்பரை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்ணவும் முடியும். கொஞ்சம் ஃபாஸ்டாவும் நீங்க கோடிங்க நீங்க சர்ச் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க கோடிங்க நீங்க வந்து ப்ராப்பராகவும் ரைட் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இமீடியட்டா உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க.